மன்னார் மாதமேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வெள்ளாங்குளம் கிராமத்தில் பாலியாறு குடிநீர் திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த கள விஜயம் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றது. குறித்த கள விஜயத்தில் வனவள மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சர் மற்றும் வீடு அமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், நீர்ப்பாசன பணிப்பாளர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தொடர்ந்து அரசு திணைக்கள அதிகாரிகளினால் திட்டம் தொடர்பான விளக்கம் அமைச்சர் உள்ளிட்ட குழுவினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பிரதேசத்தின் அமைச்சர் குழுவினர் சென்று பார்வையிட்டனர். The main road, and then from here inward to around here, this point from there here, right? After passing the river, yeah, from there here, right? So here is the bridge is there. So this is the area which is going to be inundated. Just to here, so this is the point. It's called Bhavanikulam. So the spilling water from the Bhavanikulam, and it has its own catchment to this particular Paliyaru, and there are some other tanks, so they are also with boat. 40, so it's 20 kilometers from here to here. And then this thing is, there is no the housing around this area. So there is about 8.5 kilometers from this point to this point. And we have some small tanks, minor tanks. That is also this going for us. They are only the higher amount of water needs to be used. So here only limited area of paddy that we will with managing with the environmental flow is very sufficient. We have the calculation to satisfy. Dedicated. Yeah, dedicated only around the sidewalk. There was a place here called Billu, where the elephants feed their babies and all. So the recommendation given by the Department of Forest Conservation was to eliminate or exclude this forest area. So now so by doing that, we have reduced this area. It was about 1,224 இரணமடத்துல இந்த கேன்சல் ஆனது. அது வேற பிரச்சனை. இதான் இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு 11 MCM கிட்ட வேணும் தண்ணி. அது வேற 3 மாதம் உங்களோட 3 மாதத்துல 4 மாதம் இப்போ மூடிக்கொண்டு 4 மாதம் சொன்னா 12.5 MCM we can provide 4 மாதம் ஜலம் இல்ல நாங்கள் இன்னொரு இடத்துல போய் விவசாயத்துக்கு இல்ல இந்த இது இப்ப நாங்க இந்த குளம் இதுல ஒரு இன்னொரு குளம் வந்து அதுல இருந்து வார இதான தரக்குள் நீர் வளம் பெறும். நீங்கள் இப்ப இதுல மன்னார் டிஸ்ட்ரிக்ட்ல சார் வெள்ளாமலம் பலமான இடம். ஏன்னா இந்த பாலியாறு இருக்கின்றபடியா 2 போகவும் நெற்பயிர் செய்ய அவ்வளவு காணியிலும் செய்யறோம். மற்ற இடத்துல எல்லாம் கூட புலவு காணி கூட தெரியும். ஒரு குளத்துல வந்து விவசாயம் செய்யறாங்க. எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை. எனி டைம் விவசாயம் மேற்கொண்டு கொண்டே இருக்கு. அப்போ அதால் வந்து எங்களுக்கு தண்ணி கட்டாயம் தேவையான பிரச்சனை. இன்றைக்கு நேரங்களில் நாங்கள் காலங்காலம் பரம்பரை வரப்போ விவசாயம் மட்டும் தான் செய்கிறோம். வேறு எதுவுமே இல்லை. விவசாயம் நாங்கள் முன்கூட்டியாக கதைச்சினோம். கிட்டத்தட்ட இது வந்து 2020ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டு இந்த ப்ரொபோசல் ஓகே பண்ணப்பட்டது. இப்போ 2020 இந்த அரசாங்கம் மாறுறதுக்கு முன்னுக்கு வந்து அடிக்கல் நாட்டவங்க அவசரமாக ஜீவந்தண்டமான அமைச்சர் மற்ற மஸ்தான அமைச்சர் மற்றது கூட அவ்வளோ பொறுப்பதிகாரம் வந்து இந்த அடிக்கல் போட தாங்களை வச்சு நாட்டப்பட்டு போனது இருக்குது. அப்போயே நாங்கள் பிரச்சனை எடுத்தினாங்க. பழைய அமைப்பில் இருந்தவங்களுக்கு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரியப்படுவாங்க. எங்களுக்கு விவசாயம்